வணக்கம். இந்த தேர்தலில் முக்கியமாக வாரிசு பிரச்சனை ஒருத்தர் எழுப்பினார். ஒரே குடும்பமே ஆட்சி நடத்துது, ஒரே குடும்பமே அரசாகுது, இது ஏற்றுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடினார், ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? என்ன பாடினார்? எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான், தனக்கொரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அப்படின்னு பாடினார். அதாவது வாரிசு ஆதரித்து நான் அதை நான் பேசலை, அதை அவர் அப்படி பாடியிருப்பாருன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்முடைய பிள்ளைங்க நம்ம கட்சியில் இருக்கிறது பெருமையான ஒரு விஷயம். இன்றைக்கி இப்போ இளைஞர்கள்லாம் வெவ்வேறு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம நம்ம மறுக்கலை, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது. ஆனால் தந்தையுடைய வழியில் போகிறது தான் ஒரு மகனுக்கு உண்மையான ஒரு நிலை. தந்தை எந்த வழியில் போனாரோ, எந்த தலைவனாக ஏற்றுக்கினாரோ அது வழியில் நம்ம போகணும். அதுதான் அவருக்கு நம்ம பிறந்ததுக்கான மரியாதை, அவருக்கு நம்ம பிறந்ததுக்கான நமக்கு தகுதி. தந்தை ஒரு வழியில் போய் நாம் ஒரு வழியில் போகிறோன்னு வச்சுக்க, நம்முடைய பிறப்பே கேலிக்குறியாயிடும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன், சரி வாரிசு தப்பு, ஒரே வாரிசாக வரக்கூடாது, வெவ்வேறு வகையில் வரணும், சட்டம் போடுங்க. எல்லாத்துக்கும் சட்டம் போடுறீங்கல்ல, நான் கேட்குறேன். மத்திய அரசு உங்ககிட்ட தானே இருக்குது, சட்டம் போடுங்க. வாரிசாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் தேர்தலில் நிற்கக்கூடாது. அப்பா முதலமைச்சராகவோ, அப்பா எம்பியாவோ, அப்பா எம்எல்ஏவோ இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்க தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட எதுக்கோ சட்டம் போடுறீங்கள, நான் கேட்குறேன். எதுக்கோ சட்டம் போடுறீங்கல்ல, இதுக்கு போட முடியும். முன்னால் வாங்கச்சே காலியாக போடும், பிஜேபியே காலியாக போடும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே வாரிசுதாரர்கள். அதிமுகவே காலியாக போடும், அதில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாரிசுதாரர்கள். தலைவர்கள் மட்டும்தான் ஏமாற்றின்னு திரிகிறாங்க. நான் கல்யாணம் ஆகாதவங்க, நான் பொண்டாட்டி கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே எடப்பாடிக்கு இது இருக்குது. அவர் எப்படி வந்துருங்க, எடப்பாடி எப்படி வந்தார்? இப்படி நேராக வானத்துலேருந்து பூச்சி வந்தார். எம்ஜிஆருடைய கீப்பர் ஜெயலலிதா, ஜெயலலிதாவுடைய வேலைக்காரங்க சசிகலாவுடைய அறிமுகப்படுத்துனது தானே இவர் வந்தார். இல்லைன்னா வந்திருப்பார் இவர். அவங்க ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் இவரை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தினகரனுங்க அப்போ ஏதோ பிரச்சனை, அதனால் அவங்க இவனை கொண்டாந்து இந்த ஆளை கொண்டாந்து விட்டாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டா கடைசியில் அவங்களே காலை வாரி விட்டார். இதுதான் நடந்தது. அப்போ அங்கே வாரிசு வரலன்றீங்களா நீங்கள்? வாரிசு இருக்குது, ஆனால் அது மறைமுகமாக இருக்குது. ஆனால் திமுகவில் அது நேரடியாக இருக்குது. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போது கலைஞருடைய புள்ள முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா? இறந்துட்டார், சமீபத்தில் தான் இருந்தார். அவர் அதிமுகவுக்கு போனார், அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கலைஞருடைய புள்ள, கலைஞர் திமுகவில் தலைவர், அவருடைய புள்ள அதிமுகவுக்கு போனார், அது எல்லோரும் ரொம்ப விமர்சையாக பேசினாங்க. என்ன இது, முத்து போயிட்டாரா? முத்து போயிட்டார். அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயை பேங்க்கில் போட்டு அந்த வட்டியை சாப்பிட்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. இது இது கலைஞரை எதிர்பார்க்கல, அதை ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் திமுகவினர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேச்சாக அன்றைக்கி நடந்தது. ஆனால் நான் கேட்குறேன், நம்முடைய பிள்ளைங்க வேறு கட்சிக்கு போகிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? என்ன சொல்லுவாங்க, உன் பிள்ளையே உன் கட்சியில் இல்லை, இப்போ நான் எங்களை உன் கட்சிக்கு ஓட்டு போட சொல்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை வராது. என்னங்க இது? ஏன் வாரிசுங்க வந்தால் என்ன, அவங்களுக்கு எந்த விதமான கொள்கையும் இருக்காதா? அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசைகள் இருக்காதா? அப்பா முதலமைச்சராக இருந்தால் பிள்ளைங்களுக்கு எந்த ஆசையும் வரக்கூடாதா?
வரட்டுமே, மக்களிடத்துல ஓட்டு கேட்டு தானே வராங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? யார் வேணா வரலாம். இந்த இந்த உலகத்தில் இதில் யார் வேணா எந்த கட்சியில் வேணாலும் தன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா யார் வேணா வரலாம், தப்பே கிடையாது. ஆனால் வாரிசு என்ற ஒரு வார்த்தையை மட்டும் எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேன், இன்னொன்று, வாரிசு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து வாரிசு அடிப்படையில் தான் வந்து தன்னுடைய பிள்ளைங்கள ராஜாவை ஆக்குவாங்க. அப்படி தான் நடந்தது. இன்றைக்கி அந்த வாரிசுன்றது எதுக்காக வாரிசு கொடுத்தாங்க சொல்லு? வாரிசுன்றது வந்து ஒரு அனுபவம்.